ஹலோ மக்களே, இந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா காக்டெயில் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்காக தான். உங்ககிட்ட ஃபீமேல் காக்டெயில் இருக்கா, அதுவும் தனியா வச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க உங்களுக்கு ப்ரீடிங் சிம்டம்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு ரெட் சிக்னல். ஸோ ஃபீமேல் காக்டெயில்ஸ் அவங்களுடைய ப்ரீடிங் சிம்டம்ஸ் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எக்ஸ் லே பண்ணுவாங்க. அதாவது மேல் இல்லாமலே காக்டெயில் பேர்ட் வந்துட்டு எக் லே பண்ணுவாங்க. பேர்ட் வந்துட்டு ரொம்ப ப்ரீடிங்காக கவலை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ கவலையில வைக்கிறது தான் அந்த எக். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேர் பேர்ட், மேல் பேர்ட் நீங்க வாங்கி கொடுத்தாகணும். நீங்க வாங்கி கொடுக்காம நீங்க தனியாவே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 yearsல அவங்களுக்கு வந்துட்டு ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆகும், நர்வ்ல பிரச்சனை வரும். இதனால அப்படின்னா அவங்க இந்த டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால. ஸோ எக் வந்துட்டு சும்மா அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பாடி ரொம்ப வீக் ஆயிடும். இந்த சிம்டம்ஸ்லாம் மற்ற பேர்ட்ஸும் காட்டுவாங்க, ஆனா எக்லே பண்ற அளவுக்கு போக மாட்டாங்க. சில காக்டெயில் ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்துட்டு தனியாவே இருந்துப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட ப்ரீடிங் டிப்ரெஷன்லாம் இல்லாம அவங்க இருந்துப்பாங்க. ஆனா சில பேர்ட்ஸ், ஸ்பெசிபிக்கலா கொஞ்சம் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரீடிங்காக வேண்டி எக்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பேர்ட்ஸை நீங்க தனியா வச்சுக்கிறது நல்லது கிடையாது. இது வரைக்கும் உங்க பேர்ட் இந்த மாதிரி பண்ணி நீங்க உங்களுக்கு பேர் பேர்ட் வாங்கலைன்னா நீங்க பேர் பேர்டை வாங்கிடுங்க.